காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஓடும் நதிகளோடும் பாடும் பறவைகளோடும் உயரத்திலிருந்து விழும் நீர்வீழ்ச்சிகளோடும் பறக்கும் மேகங்களோடும் அமைதியாகவும் இனிமையாகவும் என்னை பாடும் இயற்கையோடும் இரைச்சலுடன் உண்டாக்கும் கடல் அலைகளோடும் என் சொற்கேட்டு நடக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்களோடும் சேர்ந்து என்னை துதி. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை துதிக்கும் துதிகள் எழும்பட்டும். துதியினால் நிறைந்து என்னை பாடு. உன்னை சுற்றிலும் குவிந்து கிடக்கும் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கீதம் ஏறெடு. என் கிருபை எவ்வளவு பெரியது, அதை உன்னால் அளக்கக்கூடுமா? அதை விலை உனக்கு தெரியுமா? இந்த காலை நேரத்தை தவறவிட்டு விடாதே. துதி மாலை, நன்றி மாலை பாடு. உன்னை என் பலிபீடத்தில் சமர்ப்பித்து விடு. உன் துதியின் சத்தம் அடைக்கப்பட்டு கிடக்கும் வாசல்களை திறக்கும். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை முறியடிக்கட்டும். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற தாவீதைப் போல துதி. உன்னால் கொஞ்சமும் கிரகிக்க முடியாத அதிசயங்கள் உனக்காக வைக்கப்பட்டுள்ளன. விசுவாசித்து அதை சுதந்திரித்துக்கொள். என் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை உற்று கவனி. என் சிலுவை காட்சி உன் கண்களையும் எண்ணங்களையும் நிரப்பட்டும். புதிய ஜீவன் புறப்படட்டும். ஜீவ நதிகள் ஓடட்டும். மகிழ்ச்சி சமாதானம் பெருகட்டும். ஆதார வசனம், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். சங்கீதம் 92:4.